நாடகம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. நான் முதல் பார்க்கும்போது என்ன வழக்கமான அந்த புராண கதையாக தான் இருக்குது, கூத்து கலை மாதிரி இருக்குதுன்னு நினச்சேன். பின்னாடி போக போக தம்பியெல்லாம் வந்து அதை சொல்லும்போது அது இன்னொரு பார்வையை கொடுத்தது. அந்த நாடகம், அந்த குரல், பேச்சு எல்லாமே இது ஒரு ரொம்ப நல்லா ரொம்ப சிறப்பாக இருக்குது. வணக்கம். வணக்கம், என்னோட பேர் கிருஷ்ணமூர்த்தி, பவானிலேருந்து வரேன். கடைசி நிமிஷத்தில் தான் இந்த இன்விடேஷன் எனக்கு கிடச்சிது. சரி என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். பட் இருந்தாலும் இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் மெய்சிலிருந்து பார்த்துட்டு இருந்தேன். எஸ்பெஷலி ஹரி உண்மையாகவே இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஜ் படிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் ஆகும். ஒரு பேஜ், ஒரு எஸ்ஏவாகட்டும், ஒரு கட்டுரையாகட்டும் படித்து முடிக்கிறதுக்கே 3 நாள் ஆகும். 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இவ்வளோ பெரிய டைலாக்கை பேசுகிறதே ரொம்ப சிரமம். உண்மையிலே வணக்கம், வாழ்த்துக்கள். இன்னும் சிறப்பாக பண்ணுங்கள். உங்களுடைய திறமையை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கவிதையும் நடிப்பும் வறுமையோடு ஒற்றி இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பட் இருந்தாலும் அந்த வறுமையும்
இதையும் தாண்டி உங்களுடைய திறமை நல்லா வெளியுறவுக்கு வெளிப்படணும்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் 3 பேருமே வந்து விஇடி இன்ஸ்டியூஷன்லேருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு வேர்ல்டு தேட்டர் டேனால இவங்க ஸ்பெஷலாக ப்ளே பண்ணுற நாடகத்தை பார்க்கணுன்னே நாங்கள் வந்திருக்கோம். உண்மையாகவே ரொம்ப அருமையாக ப்ளே பண்ணாங்க. அந்த சின்ன பையன் டைலாக் ஃபுல்லாக வந்து விடாமல் பேசுனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையாக எல்லாரோட நடிப்பு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உலக நாடக தினத்தை முன்னிட்டு இவங்க போட்ட நாடகம் நிலமெல்லாம் கர்ணன் அப்படிங்கிற ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதில் வந்துட்டு இவங்க அந்த டைலாக்ஸ்லாம் பேசுனாங்க பார்த்தீங்களா, அது வந்துட்டு எப்படின்னா சார் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பேசுறதுக்கு இவங்க எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. பட் வந்து அது கண்டினியூஸாக ஒரு 30 மினிட்ஸ்னால் 30 மினிட்ஸு அது வந்து இவ்வளோ பேசுறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயத்தை அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கொடுத்துடலாம். நான் ஒன்று சொல்ல நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் மகாபாரதம் பார்த்ததில்லை. இவங்க சொன்னதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன், சரியா தப்பான்னு தெரியல. கர்ணன் வந்துட்டு தேரோட்டியோட மகன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா, அவங்க வந்துட்டு என்னன்னா தேரோட்டியோட மகன்றனால ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது பொண்ணு பொருள் கொடுத்தா ஏற்றுக்கிறவங்க வந்துட்டு ஏன் வந்துட்டு உணவு கொடுத்தா ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இருக்க சூழலையும் அப்படிதான் சிலர் வந்துட்டு தாழ்த்தப்பட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஏன் அவங்க வந்துட்டு உணவு கொடுத்தாவோ இல்லை அவங்க நம்ம கிட்ட வந்தாதான் நம்ம ஒதுக்கி வைக்கிறோமே தவிர சொன்ன மாதிரி பொண்ணு பொருள் கொடுத்தா நம்ம ஏற்றுக்க மாட்டோமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இதை வந்து எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு அனைவருக்கும் மாலை வணக்கம். எங்களுடைய மாணவர்களோட நாங்களும் பிஇடி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருபாலர் கல்லூரிக்கு போனோம். இங்கே யாராவது வைணவர்கள் இருந்தீங்கன்னா சாரி, கிருஷ்ணரோட 10 அவதாரமே ஒரு ஃபோர்ஜரி தான். அதில் வந்து ஒவ்வொரு அவதாரத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபோர்ஜரிக்கு ஒரு ஃப்ராட் இருக்கும். கேட்டால் கடவுள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை நியாயப்படுத்துகிறவங்களும் உண்டு. அவங்க சொன்ன மாதிரி கர்ணன் மாதிரி நிறைய இங்கே நீதிகள் மறுக்கப்பட்டவர்கள் இருக்காங்க. வள்ளுவர் சொல்கிற மாதிரி மிகுதியான் மிக்கவை செய்தாலும் நாம் தகுதியான் வென்று விடல் அப்படின்னு சொல்கிறாரு. ஏதோ ஒரு அதிகார பிரயோகத்தினால ஒருத்தவங்க ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா நம்ம நம்மளுடைய தகுதியை பயன்படுத்தி அவர்களை வென்றுவிட வேண்டும். அந்த மரண தருவாயிலும் ஒரு அந்தன வேடம் பூண்டு கிருஷ்ணர் வந்து இதுவரைக்கும் நீ கொடுத்து செய்த புண்ணியத்தெல்லாம் எனக்கு தரணும் அப்படின்னு இறைந்து வேண்டிக் கொண்டார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அதில் அந்த இறைந்து வேண்டுதலில் ஒரு அருமையான இடம் இருக்குது. அதில் வந்து செய்த புண்ணியம் சொல்ல மாட்டாரு, செய் புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த புண்ணியத்தை நீ கொடுக்கறதுனால இன்னொரு புண்ணியம் வரும் இல்லையா, அதையும் எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ரத்தத்தை வந்து கொடுத்து அந்த எல்லா புண்ணியமும் கண்ணனுக்கே போய் சேர்றது மாதிரி பண்ணுவாங்க. இந்த நாடகத்தை வந்து அவர் சார் சொன்ன மாதிரி ஏதோ டைலாக்ஸாக போகுதே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி இந்த விஎஃப்எக்ஸ் சிஜி வளர்ந்த காலத்துலையும் நம்ம இந்த நாடகத்தை பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இதில் நீங்கள் எத்தனை பேர் இதை கூர்ந்து கவனிச்சிங்கன்னு தெரில. இது வந்து ஒரு ஆன்டி கிளாக் வயசில் அந்த தம்பி சுற்றி வந்தார். ஆக்சுவலாக அவர் சுற்றி வரணும்னா இங்கேருந்து தான் சுற்றி வந்திருக்கணும். அவர் ஏறும்போது அங்கேருந்து சுற்றி வந்தார். அதுவே வந்து இது வந்து ஒரு முரண்பட்ட விஷயத்த சொல்கிறதா, வெறும் டைலாக்ஸில் மட்டும் இல்லாத இந்த கதையை வந்து இதில் ஏதோ ஒரு முரண்பட்ட நீதி மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கு அந்த ஆன்டி கிளாக் வைஸாக அவர் வந்து டைலாக் டெலிவரி பண்ணது ஒரு உதாரணம். அவரை பார்க்கும்போது எனக்கு எங்கள் மாஸ்டர் ஜேரோவை பார்த்த மாதிரி இருந்தது. நான் வந்து சென்னையில் படிக்கும்போது ஒரு முறை ஒரு கூத்துப்பட்டுக்கு ஒரு நாடகம் பார்க்க போயிருந்தேன். அது வந்து ஒரு இஸ்ரேல் மாஸ்டர் வந்து அதை வந்து இயக்குனார். கிட்டத்தட்ட 80 பக்க டைலாக் டெலிவரி. அதை வந்து மாஸ்டர் வந்து எதுவுமே இல்லாமல் அவர் அவ்வளோ சரளமாக பேசினார். எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. இப்படிலாம் பண்ண முடியுமா? ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு எத்தனையோ டேக் வாங்கினாங்க போய் நாடகம் சினிமாவில். ஆனால் ஒரு 80 பக்க டெலிவரி, ஒரு டைலாக் டெலிவரி அவ்வளோ அனாயாசமாக பண்ணார். இப்போ தம்பி ஹரியும் பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. அவர் டைலாக் பேசும்போது என்னுடைய தொண்டையை வந்து கமர்றது மாதிரி இருந்தது. அப்படி பேச முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப வியப்பாக இருந்தது. உண்மையிலே அதை பார்த்து நான் பிரமிச்சு போனேன். இது ஒரு சின்ன வயசில் 6ஆம் இப்படி ஒரு டைலாக் சொல்ல முடியுமா அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து ஒரு ஆந்த்ரோபாலஜி, ஏன்னா நான் ஒரு சோஷியாலஜி ஒரு ஆய்வாளன் அப்படின்ற முறையில் ஒரு இங்கிலீஷ் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் மேரி டக்லஸ் அப்படின்றவங்க சொல்கிறாங்க, இப்போ வந்து
ஒரு 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 பியூர், அதாவது பொல்யூஷன் அண்ட் பியூரிட்டின்னு சொல்லும்போது இந்த பொல்யூஷன் வந்து எப்படி ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது இந்த நீர், வாட்டர், அதில் தான் வந்து ட்ராவல் ஆகுது. அதனால தான் பொருளை கொடுக்கும்போது பார்க்காத அந்த ஒரு பொல்யூஷன், இல்லாத ஒரு பொல்யூஷன் வந்து ஆனால் சாப்பாடு கொடுக்கும்போது வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க ஒரு பணம் வந்து இன்னொருத்தருக்கு ட்ராவல் ஆகும்போது எந்த ஒரு பொல்யூஷனும் இருக்கிறது இல்லை. ஆனால் சாப்பாடு வந்து கொடுக்கும்போது ஏன்னா அது வந்து பொல்யூஷனாக மாறும். ஆனால் இதை வந்து ஜெயகாந்தன் வேற மாதிரி சொல்கிறார். கங்கா எங்கே போகிறாள் அப்படின்ற அந்த ஒரு கதையில் நமக்கு தெரியும் ஒரு கேரக்டர், அவங்க வந்து சின்ன வயசுல அந்த குழந்தைய வந்து ஒருத்தர் ஒரு ஒரு சமூக ஒரு பெரிய அந்தஸ்து உள்ள ஒருத்தன் வந்து அந்த பொண்ணை கற்பழிச்சிடுவான். வீட்டுக்கு கூட்டு வந்து தண்ணி ஊற்றி எல்லாம் தீட்டு போயிடும், சரியாயிடும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு ஒரு வாட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் இடத்துக்கு அந்த மாதிரி பொல்யூஷனும் சொசைட்டியில் உண்டு பண்ணுது, அதே வாட்டர் அந்த பொல்யூஷனையும் பியூரிஃபை பண்ணுது. ஸோ இது வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் இந்த மன மாற்றங்களை கடந்து நாம் எல்லோரையும் சமமாக நடத்த வேண்டும் அப்படின்ற உறுதியை நம்ம எடுத்துக்கணும். அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் சார் எல்லாம் ஒரே காலேஜில் தான் வரோம். நாடகம் தாமதமானதில் எங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது. ஸோ யாருக்காவது லேட் ஆகிடுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. இவங்க பண்ண எல்லாமே சார் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாம் ஓகே, அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாம். இது வந்து ஒரு 3வது நாடகமோ 4வது நாடகமோ, கண்ணேறு, அதை தொடர்ந்து இதை பார்க்குறோம். ஸோ கண்ணேறில் ஒரு எனக்கு அதிகமாக என்ன சொல்கிறது இம்பேக்ட் ஆனதுன்னா பசியில் சமத்துவம். ஸோ அதே மாதிரி இப்போ இதில் வந்து சாப்பாட்டில் இருக்கிற தீண்டாமை பற்றியே மறுபடியும் அவங்க பதிவு பண்ணுறது வந்து எனக்கு ஒரு தொடர்கதையாக இருக்குது. அங்கேருந்து இதை கண்டினியூவாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு பாராட்டுகள். அப்புறம் ராஜா மன்னன் அப்படின்னாலே அது ஒரு பெரிய ஆள், கம்பீரமாக என்ன சொல்கிறது ஒரு கர்ஜனையாக இருக்கிறதுல ஹரி பண்ணது வந்து எனக்கு ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. ஸோ அதுவே ஒரு இவங்க மட்டும்தான் அதை எடுத்து சொல்லணுங்கிற இடத்துல அப்படிலாம் இல்லை, அந்த தெளிவான சிந்தனை இருந்தால் போதும், யார் வேணா எதையும் எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. தென் ஒரு 3 தடவை 4 தடவை திருப்பி எல்லாருமே ரிவ்யூ சொல்கிறப்ப நாடகத்தை பற்றியும் அழகா இருக்கிறத பற்றியுமே சொல்லியிருந்தாங்க. நானும் 2-3 தடவை தான் சொல்லிட்டு போயிருந்தேன். ஒரு தடவை சதீஷ் என்ன சொன்னாங்க, பசங்க எப்படி பண்ணாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப உள்ளுக்குள்ளே போச்சு. ஒரு 2 நாள் கழிச்சு தெரிஞ்சது, நம்ம ஒரு ஓவியமோ ஒரு படைப்போ ஒரு படமோ ஏதோ ஒன்று நம்ம பார்க்குறோன்னு வைங்களேன், அது ரொம்ப அழகா பிரமிப்பா நல்லா இருந்ததுன்னா நம்ம அதுக்கு பின்னாடி இருக்கிற எஃபர்ட்டுக்கு போக மாட்டோம். ரொம்ப எஃபர்ட்லெஸ், ஆஹா அழகா இருக்கு, அற்புதமா இருக்கு, அது ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்ததுன்னா அழகா நம்ம கடந்து போயிடுவோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம என்னைக்குமே புரிஞ்சுக்க ட்ரை பண்ண மாட்டோம். ஸோ அதே மாதிரி இவங்க அரங்கேற்ற ஒவ்வொரு நாடகமாக இருக்கட்டும், ஒவ்வொரு கருத்தை அவங்க சொல்கிறதா இருக்கட்டும், அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது, அவ்வளோ ஈஸியாக நமக்குள்ளே கடத்துறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட உழைப்பு இருக்குது. ஸோ 6வது 4வது 3வது படிக்கிறாங்க, செகண்ட் இயர் படிக்கிறாங்கிறப்ப இதெல்லாம் ஒரு பிரமிப்பு, ஒரு உந்து சக்தியாக இருக்குது. இப்படி தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா? ஸோ உங்களோட உழைப்புக்கு இது பார்க்கறதுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம உட்காந்து எந்திரிச்சோனாலே தலை சுத்துது. அவன் இங்கேருந்து இங்கே குதிக்கிறான், இங்கேருந்து அங்கே குதிக்கிறான், எனக்கு பதபதன்னு இருக்கு, எப்படா குதிச்சுக்கிட்டு இருக்கேன்ட்டு. ஸோ ரொம்ப இவங்க இவ்வளோ எளிமையாக பண்ணுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி அவ்வளோ உழைப்பு அவங்க போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த உழைப்புக்கு என்னோட பாராட்டுகளும் மரியாதையும். நன்றி. எல்லாத்துக்கும் இனிய நாளைங்க. இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். எல்லா நாட்களுமே ரொம்ப முக்கியமான நாட்கள் தான். அதுவும் இன்னைக்கு நாடகத்துறைக்கு ரொம்ப முக்கியமான நாள். இந்த நாளில் நீங்கள் எல்லாரும் இந்த நாடகத்தை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். நன்றியும் அன்பையும் தான் நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா கலை என்ன செய்யும் அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ள ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தோணுச்சு, ஒரு கேள்வியாக தோணுச்சு. அது என்னை பயணிக்க செஞ்சிச்சு. தொடர்ந்து ஒரு 6 வருஷம் நான் தமிழ் இலக்கியம் முடிச்சுட்டு தொடர்ந்து ஒரு ட்ராவல்லே இருந்தேன். என்னோட இஷ்டத்துக்கு போவேன், என்னோட இஷ்டத்துக்கு எங்கே படிக்க தோணுதா இங்கே படிப்பேன், அந்த டைமில் யாராவது பார்க்க தோணுச்சுன்னா கிளம்பி போயிடுவேன். இப்படி தான் ஒரு நாடோடியாக தான் நான் சுற்றி அலைஞ்சு கொண்டுகிட்டே இருந்தேன். அப்படி அலையிற சமயத்தில் தான் ஒரு ரொம்ப பழமையான ஒரு தேட்டர் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது பிரிட்டிஷ் காலத்தில் உருவாக்கப்பட்ட தேட்டரு. அந்த தேட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டு இருக்கும்போது அது ஊட்டியில் இருக்குது.
சரி அந்த தேட்டரை போய் பார்க்கணும்னு அது ஒரு 3 மாதம் நான் திட்டம் போட்டுகிட்டே இருந்தேன். சரி அந்த ஊட்டிக்கு மலையேறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம போய் அந்த தேட்டரை பார்த்துட்டு வந்துடுவோம், இங்கே நிறைய பழைய கேமரா ஒன்று உள்ளே இருக்காமல் அந்த மியூசியமில் அதையும் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு ஒரு தேடல் ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. அந்த டைமில் தான் ஊட்டி ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எனக்கு போட்டாங்க. தமிழகத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல் அது, குறும்பட ஃபெஸ்டிவல். அந்த ஃபெஸ்டிவலில் வந்து போய் பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கேன். முடிச்சு நின்றுட்டுருக்கேன். ஒரு கேங்காக ஒருத்தவங்க நின்றுட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட சரி போய் பேசலான்னு போய் பார்த்தாலும் எனக்கு கொஞ்சம் ஒரு கூச்சம். சரி இருந்தாலும் போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட கொஞ்சம் பேச ஆரம்பிச்சேன் தான் தெரிஞ்சது இவங்க நாடகம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது, இந்த ஃபெஸ்டிவல் நடக்கிறதுக்காக எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு தெருவில் போய் நாடகம் பண்ணுறவங்க அப்படின்னு அறிமுகம் கிடச்சிது. அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இவங்க ஈரோடு நாடகக்கோட்டை இவங்க 5 வருஷம் தொடர்ந்து இந்த மாதிரி நாடகம் போட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியானோடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஒரு கலைஞனா, ஒரு எழுத்தாளனா, ஒரு நாடக கலைஞனா, ஒரு நடிகனா, ஒரு சும்மா சாதாரண தபலை வாசிக்கிறவனா ஒரு 5 நாள் ஓட்டுறதே அதெல்லாம் நெருக்கடியான ஒரு சூழலையும் தாண்டினது. ஆனால் ஒரு 5 வருடங்களாக தன்னை கலைஞனாக, ஒரு நாடக கலைஞனாக, எந்த ஒரு வருமானமுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம ஏதோ ஒரு மக்களுக்கு நம்ம சொல்லுவோம் அப்படின்னும் போயிடாம இருந்தாலும் அவங்களுடைய மனதுக்கு ஒரு ஆறுதல் படுத்துவோம் அப்படின்னு தொடர்ந்து கலைப்பணி செய்து கொண்டே இருக்கிறார்கள் நண்பர்களே. கண்டிப்பா 100 ஆயுசுக்கு மேல நம்மளாம் வாழுவோம். அதுதான் உண்மை. ஏன்னா சாதாரண மனுஷன் ஒரு பிரச்சனையை விட்டுட்டு ஓடிடுவான். ஆனா ஒரு நாடக கலைஞனோ, ஒரு எழுத்தாளனோ, ஒரு கவிதை எழுதணும்னா அப்படி போக முடியாது. அவனுக்கு ஏன் அப்படி போகாத, வாழ்க்கை என்பது இன்னும் இருக்கு, நீ இன்னும் வாழலாம் அப்படின்னு நம்ம முன்னோர்களும் நம்மளுடைய குருமார்களெல்லாம் சொல்லி தந்தாங்க. அதையும் நம்ம அவங்களுக்கு சொல்லுவோம். ஆனால் சாதாரணமானவர்கள் ஓடி விடுவார்கள். அவங்களுக்கு வாழ்க்கையின் மீதான ஒரு அக்கறையை செலுத்தணும். தொடர்ந்து நாடகத்தின் மூலயமா அதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க. அது எப்போ நான் ஈரோடு கிராஸ் பண்ணாலும் சரிங்க, ரயில்வே ஸ்டேஷன் நேரங்களும் அங்கேருந்து நேராக நடந்து இங்கே வந்துடுவேன். வந்து இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்துட்டு அப்போ எங்கிட்ட என்ன இருக்கோ அதையெல்லாம் கொடுத்து அன்பை பரிமாறிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு போவேன். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, எனக்கே அவ்வளோ பெரிய ஒரு அனுபவம் இருக்குது. நீங்கள் எல்லாருமே தொடர்ந்து இங்கே இருக்கீங்க, நாடகமெல்லாம் பார்க்குறீங்க. நீங்கள் போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களோட ஃபீட்பேக் எல்லாம் சொல்லணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். அதையெல்லாம் நானும் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். அவ்வளோதான் நன்றி. எழுத்தாளர் வந்து இந்த நாடகத்தை பற்றி ஒரு கட்டுரையை எழுதியிருக்காரு. அவரால் வர முடியல. அவர் தான் ஒரு கெஸ்ட்டாக வந்து உங்கள்கிட்ட எல்லாம் பேசுகிறதா இருந்தது. அதனால வர முடியாத ஒரு சூழல்னால அவர் கட்டுரை அனுப்பிச்சிருக்காரு. அந்த கட்டுரையை நான் வாசிக்கிறேன். இன்று உலக நாடக நாள். இந்த முக்கியத்துவம் வாய்ந்த நாளில் நிலமெல்லாம் கர்ணன் எனும் நாடகம் அரங்கேறுவது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த நாடகத்தை எழுதிய பாலாஜிக்கும் இதை அரங்கேற்றம் செய்யும் ஈரோடு நாடகக்கோட்டைக்கும் இயக்குனர் ராம்ராஜுக்கும் மற்றும் ஒருங்கிணைப்பாளராக பெருமுயற்சியுடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் சதீஷுக்கும் உலக நாடக நாள் வாழ்த்துக்கள். நவீன நாடகத்தின் பால் ஈடுபாடும் ஆர்வமும் கொண்டுள்ள கலை இலக்கிய நண்பர்களுக்கும் செயல்பாட்டாளர்களுக்கும் வாசகர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் சிறப்புடன் நடந்த இந்த நவீன நாடகத்திற்கு நேரில் வந்து விரிவான ஒரு உரையை நிகழ்த்த மிகவும் ஆவலாக இருந்தேன். ஆனால் உடல் நலம் பிரச்சனையால் நேரில் வர முடியாததாக இருந்தது. அனைவரிடமும் இதனால் நான் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திரைப்படங்களின் வளர்ச்சி தேக்கம் அடைந்திருக்கும் இந்த சூழலில் உலகம் முழுக்கவே நவீன நாடகத்தின் பாய்ச்சல் பெரிய அளவில் பங்காற்றி வருகிறது. தற்கால சூழலில் நவீன நாடகத்தின் போக்குகள் குறித்து ஒரு விரிவான உரையை நிகழ்த்த ஆசையாக இருந்தேன். நவீன நாடகங்களில் செயல்படும் கலைத்தன்மை, பிரச்சாரத்தன்மை போன்றவை பாரம்பரியங்களை, சடங்குகளை முதன்மையாக கொண்ட ஆப்பிரிக்கன் தியேட்டர் பல தேற்றங்கள் முன்வைத்து இன்றைய நவீன நாடக போக்குகளை இனங்காண வேண்டும். ஒற்றை நபர் நடிப்பில் செயல்படும் நிலமெல்லாம் கர்ணன் காலம் காலமாக வஞ்சிக்கப்படும் மகத்தான ஆளுமைகளின் மறைக்கப்பட்ட குரலாக பீரிட்டு வெடிக்கிறது. உலக புகழ்பெற்ற இந்தியாவின் மகத்தான இதிகாசமாய் விளங்கும் மகாபாரதத்தின் பெருங்கதையாடல்களில் பிரதானமாய் பேசப்படும் கர்ணன் எனும் ஆளுமையை வேறொரு கோணத்தின் முன்வைக்கிறது இப்பிரதி. பொதுவாகவே பின்னவீனத்துவம் எனும் மாபெரும் தத்துவம் மற்றும் கலை இலக்கியம் சார்ந்த கோட்பாட்டின் வருகைக்கு பிறகு பெருங்கதையாடல்களில் யாரும் கவனம் செலுத்துவது இல்லை. ஏகலைவன், அரவான்,
பார்பரிக் போன்ற விளிம்பு நிலை கதாபாத்திரங்களின் கருத்துக்களையே முன்வைத்து கொண்டிருந்தன. இன்று வரை அப்படியே தான் இருக்கின்றன. முதல் முறையாக பாலாஜி பெருங்கதையாளர்களின் மூலமாக பிதாமகனாக அகத்தை முன்வைக்கிறார். இன்னும் இதுபோல பெருங்கதையாடல் மாந்தர்களை பற்றி நிறைய பேச வேண்டும். அதற்குரிய நேரம் வந்துவிட்டது. இதற்கு முதல் அடி எடுத்து வைக்கிற கதாசிரியரை பாராட்டலாம். இந்த தருணத்தில் ஒரு முக்கியமான பதிவையும் கண்டனத்தையும் பதிவு செய்து இந்த உரையை நிறைவடையலாம் என்று நினைக்கிறேன். ரஷ்யாவில் நவீன நாடகத்துறையில் செயல்பட்டு வரும் எவ்ஜீனியா பெர்கோவிக்ஸ் என்னும் பெண் நாடக இயக்குனர் குறித்து சுருக்கமாக அறிமுகம் செய்கிறேன். இவர் ரஷ்யாவில் நவீன நாடக அரங்கம் ஒன்றை உருவாக்கி செயல்பட்டு வரும் இவர் கவிஞர், எழுத்தாளர், மனித உரிமை போராளி, எல்லாவற்றிற்கும் மேலாக போர் எதிர்ப்பு குறித்து ஒரு கலையை முன்வைப்பவர். தனது நாடக அரங்கத்தில் போருக்கு எதிரான உள்ளடக்கங்களில் நாடகங்களை அரங்கேற்றம் செய்து வருபவர். கடந்த வருடம் இவர் நிகழ்த்திய ஒரு நாடகம் தங்களது இறையாண்மைக்கு எதிரானது என்று ரஷ்ய அரசு இவரையும் நாடகத்தையும் எழுதிய இந்த பெண்மணியை கைது செய்து இந்த செயலுக்கு சர்வதேச மனித உரிமைக்காக குரல் கொடுக்கும் தனது ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் தனது கண்டனங்களை தெரிவித்துள்ளது. உலகளவில் பல்வேறு நாடகங்களை தங்களது கண்டனங்களை தெரிவித்துள்ளார்கள். சர்வதேச நாடக தினத்தை முன்வைத்து நாடக கலைஞர்கள் மீதும் இத்தகைய செயல்பாடுகளை நவீன நாடக ஆர்வலர்கள் என்ற முறையில் நாமும் கண்டிப்போம் அப்படின்னு கௌதம சித்தார்த்தன் எழுத்தாளர் சொல்லியிருக்காரு. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. அது அழகாக வேறு விதமாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரிகிற மாதிரி கருத்தை உங்ககிட்ட ஈஸியாக கொண்டு வந்து நாடகத்தை செஞ்சுட்டாங்க. அது இந்த அளவுக்கு சேர்த்துட்டாங்கன்னா அதோட உழைப்பு வந்து ஒரு நாள் மட்டும்தான். ஸ்ரீஹரி வந்து ஒன் வீக்காக மனப்பாடம் பண்ணி அந்த டயலாக் பேசினார். அந்த குட்டி பையன் அது அந்த அளவுக்கு சொன்னது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் இவங்க எல்லாருமே நேற்று தான் பண்ணாங்க. இது நேற்று பண்ண இந்த நாடகத்தை வந்து சதீஷ்குமார் அவர் வேற மாதிரி கொண்டு வரலாம், இவங்க பேசிட்டு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி அவர் யோசிச்சு இவங்களை முன்னாடி ஒரு டைலாக் மாதிரி பண்ண வச்சது, சர்ச் பண்ணி பண்ண வச்சாரு. சார், இன்னைக்கு உலக நாடக தினம். இந்த நாளில் வந்து ஈரோடு நாடக கொட்டைக்கு வந்திருக்கீங்க. நாடகத்துக்கும் ஈரோடு நாடக கொட்டைக்கும் உங்களுடைய தொடர்பு எப்படி கொஞ்சம் சொல்லுங்களேன். சார், இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வந்திருக்கேன். என்னுடைய நேம் கிருஷ்ணமூர்த்தி, இங்கே பவானிலேருந்து வரேன். நான் என்னமோ ஏதோ அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தேன். ஒரு நார்மலாக ஒரு நாடகம் பார்க்குற மாதிரியான ஃபீல்டு தான் வந்தேன். பட் இங்கே நடந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் ஸ்ரீஹரியெலாம் வேறு லெவல். ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனை இந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒர்க் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எல்லாருமே அருமையாக பண்ணியிருந்தாங்க. அந்த மகாபாரதத்தை முன்னாடி கொண்டு வந்து எல்லாத்தையும் ஸ்க்ரீன் முன்னாடி வச்சுட்டு போனாங்க. பட் அதில் இருக்கிற ஒரு நெகட்டிவான விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு விழிப்புணர்வு நாடகத்து மூலிமா தான் இதில் என்னென்ன அநீதிகள் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ அதை தெளிவாக சொல்லியிருந்தாங்க. நான் நெக்ஸ்ட்டு 31st இருக்குனாங்க, அதுலேயும் கண்டிப்பாக வருவேன். வந்து ஃபேமிலியோட வரலான்ட்டு இருக்கேன். நான் பிளான் பண்ணியிருக்கேன். நல்லாப்பா வாங்க. ஓகே சார். ஓகே தேங்க்யூ. நல்லா பண்ணுங்கள் சார். தேங்க்யூ சார். உலக நாடக தினம் இல்லைங்களா? இந்த நாடக தினத்தில் நவீன நாடகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த நாடகத்துக்கும் இங்கே ஈரோடு நாடக கொட்டைக்கு நீங்கள் அடிக்கடிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? நாங்கள் ஈரோடு நாடக கொட்டையோட தொடர்ந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ணா எங்கள் காலேஜுக்கு வருவாங்க. நாங்கள் வந்து விஇடி இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சோஷியாலஜி டிபார்ட்மெண்ட். எங்கள் பசங்க தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எம்ஓஇ சைன் பண்ணியிருக்கோம். அண்ணா அங்கே வந்து தொடர்ந்து நாடகம் அங்கே பசங்களுக்கு கடைசியாக எஜுகேஷன் ஃபார் ஆல்னு ஒரு நாடகம் நடத்தினோம். பர்கூரில் போய் ட்ரைபல் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, ஸோ பழங்குடியின மக்களுக்கு நடுவில், அப்புறம் ஒரு சில பஞ்சாயத்து, ஸோ அந்த மாதிரி பொதுவெளி நாடகம் நாங்களும் மாணவர்கள் மூலியமாக நடத்தியிருக்கோம். அண்ணாவோட உதவியில் அண்ணா வந்து அங்கே சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த நாடகம், நவீன நாடகத்தோட பரிச்சயம் அதிகம். நான் சொந்த ஊர் திண்டுக்கல். ஸோ அங்கே அதிகமாக இங்கே நாடகம் எங்கே பார்க்குறதுனா இந்த மாதிரி ஊர் திருவிழாக்களில் கூத்து, பட்டறை, அந்த மாதிரி தான். நவீன நாடகம்னு ஒன்று எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனது இங்கே ஈரோடு நாடக கொட்டையில் தான். இங்கே வந்ததுக்கப்புறம் இல்லை, ஒரு 1 year கிட்ட இங்கே, அதாவது தொடர்ந்து நான் வர்றதில்லனாலும் மாணவர்கள் மூலியமாக இல்லை அண்ணா அங்கே வர்றதுனால தெரியும் ஒரு அன்றாட வாழ்க்கை அவங்க எப்படி நகர்த்துறாங்கிறதே ஒரு சவாலான விஷயம்.
இப்போ நிறைய பேர் வந்து காம்ப்ரமைஸ் ஆகலாம். இப்போ இருக்கிற காலத்தில் இந்த மாதிரியான கருத்துக்களோட வாழ்கிறது கஷ்டம், அந்த கருத்துக்களை முன்வைக்கிறது அதோட கஷ்டம், இப்படி பொது வெளியில் பரப்புறது அதோட கஷ்டம். இவ்வளோ கஷ்டமான வேலையை இவங்க ரொம்ப எளிமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும், முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணணும். ஸோ அவங்கவுங்களால் முடிஞ்ச இயல்பில் இதை போய் வெளியே சொல்கிறதா இருக்கலாம், ஸோ அவங்களால முடிஞ்சதை ஷேர் பண்ணுறதா இருக்கலாம், என்ன முடியுமோ அதை ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம வந்து பாராட்டணும். தென் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா யதார்த்தமான உண்மைகளை வெளியே சொல்கிறது. இங்கே இருக்கிற எல்லாருமே சோஷியலி கன்ஸ்ட்ரக்டட் இமேஜினேஷன் அந்த மாதிரி ஒரு வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து உண்மைகளை வெளியே சொல்கிறதுக்கோ உண்மைகளை நம்ம நம்புறதுக்கோ அதுக்கே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தைரியம் வேணும். நிறைய பேர் உண்மையை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, உண்மையை வந்து அப்படியே உள்வாங்கிக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த கலை மூலியமாக உண்மையை நாசூக்காகவும் நேர்மையாகவும் அதை உள்ளபடியே சொல்கிறது வந்து பாராட்டத்தக்க விஷயம். ஸோ அதை இவங்க ரொம்ப எளிமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு என்னோட பாராட்டுக்கள். நீ பார்த்த இந்த நாடகம் எப்படி இருந்துச்சு? இன்றைக்கி பார்த்த நாடகம் ரொம்ப இந்த கான்செப்ட் எனக்கு ஓரளவு தெரியும் முன்னாடி. இன்றைக்கி அவன் பண்ணது சார் சொன்ன மாதிரி இந்த ஆன்டி கிளாக், இன்னொன்று அவன் இங்கே மேலே ஏறுறப்ப அவனோட அக்ரஷன் வந்து அதிகமாகிட்டே இருந்தது. கோவத்தோட வெளிப்பாடும் எப்படின்னா அந்த கர்ணனோட பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறத தாண்டி நிறைய வந்தது. தென் அங்கே இறங்கி வர்றப்ப அவனோட கோவங்கிறத தாண்டி அவங்களோட பொதுப்படையான கருத்துக்கள், ஸோ அந்த மாதிரி தான் நல்லா இருந்தது. அந்த ரெண்டு இதுவுமே அந்த பையன் பேசினது வந்து அருமையாக இருந்தது. அந்த கதையிலேருந்து இவங்களோட பார்வை, இது எப்படி வெளியே ப்ரொஜெக்ட் ஆகணும், எப்படி ப்ரொஜெக்ட் செய்யப்பட்டிருக்கு, ஸோ இந்த எல்லாமே அவன் சொன்னதாக எனக்கு புரிஞ்சுது. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம். நேராக ஒரு இதை பார்த்து இன்னொரு கோணத்தில் அதை வந்து அணுகிறதுங்கிறது கஷ்டமான விஷயம் இல்லையா. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ் முதல் நமக்கு தெரியணும், சரியாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ சரியாக புரிஞ்சு அவங்க சொன்னது வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது இன்னைக்கு. தேங்க்யூ. சார், இன்றைக்கி உலக நாடக தினம். இந்த நாடக தினத்தில் நாடக கலைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லிக்க ஆசைப்படுறீங்க? நாடக கலைஞர்கள் எப்போவுமே வந்து சமூகத்தின் ஒரு பிரதிபலிப்பு. நான் நிறையா வந்து சென்னையில் இருந்தப்போ கூத்துப்பட்டுறை, அதுக்கப்புறம் வந்து தியேட்டர் லேப் அப்படி நிறையா போய் பார்த்துருக்கேன். அவங்க வந்து இப்போது இலக்கியம் அப்படின்னா அவங்க கதையாக புனைகிறாங்க, ஓவியர்கள்லாம் ஓவியம் வடிக்கிறாங்க, சிற்பிகள் சிற்பத்தை வடிக்கிறாங்க. ஆனால் இவங்க த்ரூ தேர் டைலாக்ஸ் தே ஆர் நரேட்டிங் தி எவ்ரிடே லைஃப் ஆஃப் த சொசைட்டி. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம வந்து நாடக கலைஞர்களை அனுதினமும் போற்றணும். இன்றைக்கி நாடக கலைஞர்கள் வந்து ஒரு வறிய நிலையில் தான் இருக்காங்க. அரசு வந்து முன் வரணும். இப்போ சினிமா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நாடக கலைஞர்களுக்கு கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அரசு வந்து ஒரு உறுதியை எடுத்து அவங்களுக்கு நிறைய முன்னெடுப்புகளை எடுத்து, ஆனால் அது மாதிரி பொதுமக்களும் நம்ம இதை கொண்டாடணும். நாடகங்களையும் கொண்டாடணும், நாடக கலைஞர்களையும் கொண்டாடணும். அவங்க வந்து சமூகத்தின் பிரதிபலிப்பாக இருக்கிறதுனால அவங்ககிட்ட வந்து நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம். இது பண்ணிற முன்னெடுப்புகளையும் தொடர்ந்து முன்னெடுக்கணும். நம்ம எல்லோரும் ஈரோடு நாடக கோட்டை திரு சதீஷ் அண்ணா அவர்களையும் நம்ம வந்து அரவணைத்து அவர்களை தொடர்ந்து ஊக்குவிக்கணும். அவருடைய நண்பர்களையும் நம்ம தொடர்ந்து ஊக்குவிக்கணும். அப்படி செய்யும்போது மட்டும்தான் இந்த நாடக கலை வளரும். இது ஒரு நம்மளுடைய தொன்று தொட்ட ஒரு பண்பாட்டு மரபு. இந்த மாதிரியான மரபுகளை நாம் தொடர்ந்து முன்னெடுத்தணும், அவங்களை ஊக்குவிக்கணும். அப்படி செய்யும்போது மட்டும்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கலாச்சாரம் பண்பாடு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும். இல்லைன்னா நம்ம சீரியல் பார்த்துக்கிட்டு டிவியிலே உட்காந்துருவோம். அது ஒரு சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்காது. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.